Welcome to the English class, children. Last English class we have started a new lesson, When the Trees Walked. அதாவது ஒரு கிராண்ட்ஃபாதரும் அவரோட கிராண்ட்சனும் ரெண்டு பேரும் சேர்ந்து டேராடூனில் இருக்க அவங்களோட அவுட் ஹவுஸ் கிட்ட பங்களா கிட்ட நிறைய பிளான்ஸ் எல்லாம் வளர்த்துருந்தாங்க. அந்த தாத்தாவோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஒரு பாழடைஞ்ச பங்களாவில் எப்படி அந்த மரம்லாம் வளர்ந்துருந்தது, அவருக்கு பிளான்ட்ஸு ஃப்ளவர்ஸ்லாம் அதிகம் வளர்க்க ஆசைப்பட்டார். பிளான்ட் வளர்க்கணுன்ற எண்ணத்தை விட அந்த ஃப்ளவர்ஸ் கிட்ட பட்டர்ஃப்ளைஸ் வரும், ஸோ அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நம்ம நிறைய ஃப்ளவர்ஸ் வளர்க்கணும்னு சொல்லி கிராண்ட் மதரும் நினச்சாங்க. இதெல்லாம் நம்ம செக்ஷன் 1 பார்த்தோம். அண்ட் டுடே we are going to continue the lesson with section 2. When the trees walked, section 2. Grandfather wasn't content with growing trees in our compound. During the rains, he would walk into the jungle behind the riverbed armed with cuttings and saplings which he would plant in the forest. கிராண்ட்ஃபாதர் அந்த காம்பவுண்டில் ட்ரீஸ் வளர்க்குறது மட்டும் நிறுத்தாமல் மழைக்காலங்களில் என்ன செய்வார்னா காட்டுக்குள்ளேயும் போவார். காட்டுக்குள்ளே அந்த ரிவரோட கரைகள், ஆற்றங்கரையெல்லாம் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் போயிட்டு என்ன பண்ணுவார்னா குட்டி குட்டியான செடி, சாப்லிங்ஸ்னால் ஒரு சின்ன மரக்கன்றுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி செடிகளும் அதோட கட்டிங்ஸ் சின்ன சின்ன தண்டு மாதிரியானது இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஃபாரஸ்ட்லேயும் பிளான் பண்ணுவார். But no one ever comes here. I had protest. The first time we did this, who's going to see them? ஆனால் யாரும் இங்கே வரப்போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அவர் எதிர்க்கிறாரு. த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இதை செய்கிறோம், யார் இதெல்லாம் பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லி அந்த ஆத்தர் கேட்குறாரு. See, we are not planting them simply to improve the view. அப்போ அந்த கிராண்ட்ஃபாதர் சொல்கிறாரு, நம்ம இதை பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணுன்றதுக்காக நம்ம பிளான் பண்ணலை. We are planting them for the forest and for the animals and birds who live here and need more food and shelter. நம்ம இந்த செடியெல்லாம் ஏன் இங்கே பிளான்ட் பண்ணுறோன்னா, இங்கே வாழ்கிற ஃபாரஸ்ட்டில் வாழ்கிற அனிமல்ஸ்க்கும் பேர்ட்ஸுக்கும் அவங்களுக்கு இன்னும் நிறைய ஃபுட்டு வேணும், இன்னும் நிறைய ஷெல்டர் வேணும் இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த பிளான்ட்ஸை நம்ம இந்த ஃபாரஸ்ட்டில் பிளான்ட் பண்ணுறோன்னு சொல்லி சொல்கிறாரு கிராண்ட்ஃபாதர். Of course, men need trees too, he added, to keep the desert away, to attract rain, to prevent the banks of river from being washed away, for fruits and flowers, leaf and seeds. Yes, for timber too. உடனே கிராண்ட்ஃபாதர் என்ன சொல்கிறது, ஆமாம், கண்டிப்பாக மனிதர்களுக்கும் மரம் தேவை தான். ஏன்னா நம்மளோட கண்ட்ரியை டெசர்ட்டாக ஆகாமல் நம்ம சேவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மரம் தேவை. அதனால் அவர் என்ன செய்வார்னா, மழை வர்றதுக்கும் இந்த மரங்கள் தேவை இல்லையா, அதனால் இந்த ஆற்றங்கரை ஓரங்களெல்லாம் இவர் சின்ன சின்ன மரக்கன்று நட்டு வைப்பார். ஏன்னா இந்த ஆற்று மணல் அதிக மழை நேரத்தில் மணல் அப்படியே கரைஞ்சி போயிடும். அப்படி போகாமல் இருக்கணும்னா அந்த ஆற்றங்கரையில் மரங்கள் இருக்கும்போது அதனுடைய ரூட்ஸ் அதை ரொம்ப அந்த சாயிலை ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கும். ஸோ தட் அந்த மணல்லாம் வாஷ் அவுட் ஆகாமல் இருக்கும். அதனாலையும் அவர் அங்கே பிளான்ட்ஸ் நட்டு வைக்கிறாரு. அண்ட் ஆல்சோ ஃபார் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ் அண்ட் சீட்ஸ், இது எல்லாத்துக்குமே மரங்கள் தேவை. அதில் இருக்க நமக்கு கிடைக்கிற பழங்கள், மலர்கள், இலைகள், அதனுடைய விதைகள், இது எல்லாமே தேவை இல்லையா. அதனால தான் அவர் என்ன செய்கிறாரு, நிறைய பிளான்ட்ஸை ஆற்றங்கரை ஓரமாக நட்டு வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த ட்ரீஸ்லேருந்து வுட்டு எடுக்கிறோம் இல்லையா, ஃபர்னிச்சர்ஸ்லாம் பண்ணுறோம் மனுஷங்க. அந்த ஃபர்னிச்சர்ஸ் பண்ணுறதுக்கும் அந்த டிம்பர் சொல்லுவோம் இல்லையா, அந்த வுட்டு தேவைப்படுது. அதனாலையும் நம்ம மரங்களை நடுறோம். பட் மென் ஆர் கட்டிங் டவுன் ட்ரீஸ் வித்தவுட் ரீப்ளேசிங் தெம். அண்ட் இஃப் வி டோன்ட் பிளான்ட் அ ஃபியூ ட்ரீஸ் அவர் செல்ஸ், அ டைம் வில் கம் வென் த வேர்ல்ட் வில் பி ஒன் கிரேட் டெசர்ட். ஆனால் இவ்வளோ தேவை இருக்கிற இந்த மரங்களை மனுஷங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வெட்டிடுறாங்க. நம்ம இந்த வெட்டுற மரத்துக்கு இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட் என்ன, சின்ன ஒரு மரக்கன்றையோ ஒரு செடியையோ நடுறது. அதை செய்யாமையே இந்த மனுஷங்க ட்ரீஸை கட் பண்ணிடுறாங்க. இதே நம்ம இப்படி பிளான்ட் பண்ணாமையே ட்ரீஸை கட் பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும், ஒரு நாள் இந்த வேர்ல்டே ஒரு டெசர்ட்டாக, ஒரு பெரிய டெசர்ட்டாக மாறிடும். மரங்கள் செடிகள் இல்லாத ஒரு பெரிய பாலைவனமாக மாறிடும். அதனால் நம்ம இதை ட்ரீஸ் கட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். நிறைய பிளான்ட்ஸ் குட்டியாக நம்ம வளர்க்க ஸ்டார்ட் பண்ணணும்.
யூ கேன் see in this picture, அதாவது அந்த கிராண்ட்ஃபாதர் அண்ட் த கிராண்ட்சன் ரெண்டு பேரும் வந்து அந்த ரிவர் பேங்க்ஸ் ஆற்றங்கரையில் வந்து சின்ன சின்ன மரக்கன்றுகளை நடுறாங்க ரெண்டு பேருமே. they are planting the young saplings அண்ட் அந்த செடிகளுக்கும் தண்ணி ஊற்றுறதை நம்மளால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பேரா, the thought of a world without trees became a sort of nightmare to me, and I helped grandfather in his tree planting with greater enthusiasm. And while he went about our work, he taught me a poem by George Morris. அந்த கிராண்ட்ஃபாதர் சொன்னார் இல்லையா, இந்த டெசர்ட்டாக மாறிடும் மரம் நடலைன்னு, அதை பற்றி யோசித்து அவருக்கு ரொம்ப பயமாக இருந்தது நைட்டில் கனவு மாதிரி. ஸோ அவர் என்ன பண்ணார்னா அவங்க கிராண்ட்ஃபாதர் கூட சேர்ந்து நிறைய மரக்கன்றுகளை இன்னும் ஆர்வமாக நட ஆரம்பித்தார். நிறைய குட்டி குட்டி செடிகள்லாம் வைக்க அவங்க கிராண்ட்ஃபாதருக்கு ஹெல்ப் பண்ணார். இன்னும் அதிகமாக அதை செய்ய ஆரம்பித்தார். அண்ட் அவங்க ஒர்க்குக்கு போகும்போது என்ன பண்ணார்னா கிராண்ட்ஃபாதர் அவருக்கு ஜார்ஜ் மோரிஸோட ஒரு போயம் சொல்லி தந்தார். அந்த கிராண்ட்ஃபாதர் வெரி சிம்பிள் போயம். woodman spare the tree, touch not a single bough, if youth is it sheltered me and I will protect it now. அதாவது woodman, அதாவது மரங்களை வெட்டுறதை அனுமதிக்கக்கூடாது, வெட்டக்கூடாது, அது தப்பு. அது வந்து யங்காக இருக்கும்போது யூத்தாக இருக்கும்போது என்னை பாதுகாத்துச்சு, இப்போ நான் அந்த மரத்தை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த போயம். இதை வந்து அந்த கிராண்ட்ஃபாதர் அந்த கிராண்ட்சனுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே போனார். ஒன் டே ட்ரீஸ் வில் மூவ் அகெயின் said grandfather. They have been standing still for thousands of years, but there was a time when they could walk about like people. தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாள் தான் இந்த மரங்கள்லாம் நகரும். அவங்க வந்து ரொம்ப வருஷமாக இப்படியே நின்றுட்டு இருக்காங்க, பட் அவங்களாலையும் மனுஷங்க மாதிரி நகர்ந்து போக முடியும் அப்படின்னு சொல்கிறார். தென் along came an interfering busybody who cast a spell over them, rooting them to one place, but they are always trying to move. See how they reach out with their arms, and some of them, like banyan tree with its traveling aerial roots, manage to get quite far. ஏதோ அவங்க வந்து ஏதோ சாபம் வாங்கின மாதிரி இங்கே ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்காங்க, பட் அவங்களால மூவ் பண்ண முடியும், மூவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நம்ம ஒரே ஒரு பிளேஸில் தான் அதோட ரூட் இருக்குது, பட் அதோட ஆர்ம்ஸ், நம்ம ட்ரீயோட பிரான்ச்சஸ்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, அந்த ரூட்லேருந்து வளர்ந்து அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா அதோட பிரான்ச்சஸ்லாம். ஸோ அந்த ட்ரீஸ் வந்து மூவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேனியன் ட்ரீ, ஆலமரம் சொல்லுவோம் இல்லையா, அதை எடுத்துக்கிட்டோன்னா என்ன பண்ணோன்னா அதோட பிரான்ச்சஸ்லேருந்து திரும்ப சாயிலில் வந்து ரூட் மாதிரி ஃபார்ம் பண்ணி இன்னும் நிறைய மரங்கள் மாதிரி அது டெவலப் பண்ணிக்கும். ஸோ அது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு கிராண்ட்ஃபாதர். We found an island, a small rocky island in a dry river bed. It was one of those river beds so common in the foothills, which are completely dry in summer but flooded during the monsoon rains. அப்போ அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஐலேண்டை பார்க்குறாங்க. ஒரு சின்ன ராக்கி ஐலேண்ட் மாதிரி இருக்குது, ஒரு நதிக்கரையில் சின்ன ஐலேண்ட் மாதிரி இருக்குது. அது வந்து ரொம்ப காமனாக இருக்கிறது தான். சம்மரில் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரையாக இருந்தது, ஆனால் ரெய்னி சீசனில் வந்து கொஞ்சம் மழை வந்து வெள்ளம் இருக்கிற மாதிரியே இருந்தது. A small mango tree was growing on the island. ஒரு சின்ன மாமரக்கன்று வந்து அந்த ஐலேண்டில் வளர்கிறத பார்த்தாங்க. If a small tree can grow, said grandfather, so can others. ஒரு சின்ன மாமரக்கன்று இங்கே வளர முடியும்னா மற்ற கன்று செடிகளாலேயும் இது இங்கே வளர முடியும் அப்படின்னு சொல்லி கிராண்ட்ஃபாதர் சொல்கிறார். As soon as the rain sets in and while rivers could still be crossed, we set out with a number of tamarind, laburnum and coral tree saplings and cuttings and spent the day planting them on the island. அங்கே இருந்த ஒரு மரக்கன்றை பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன ஐடியா வருதுன்னா, இந்த ஒரு செடி இங்கே வளர முடியும்னா அப்போ மற்ற செடிகளாலையும் இந்த ஐலேண்டில் வளர முடியும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த டேமரின் புளிய மரம் அந்த சின்ன செடிகளையும், லெபர்னம் அண்டு கோரல் ட்ரீ இந்த பிளான்ஸோட சாப்ளிங்ஸ்னால் இந்த மரங்களோடைய சின்ன கன்று, மரக்கன்று செடின்னு சொல்லலாம்.
இதெல்லாம் கொண்டு வந்து அதோட கட்டிங்ஸ் தண்டு மாதிரி இருக்குது அதோட கட்டிங்ஸு எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த ஐலேண்டில் பிளான் பண்ணுறாங்க. அந்த ஒரு நாளை வந்து அவங்க அந்த ஐலேண்டில் பிளான் பண்ணுறதுக்காகவே செலவழிக்கிறாங்க. Here ends the section 2 of this lesson. Thank you, children.